வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபியும் கூட பேச்சுலர் சிக்கன் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிக்கனை ஒரு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ரெண்டாவது தடவை தண்ணியில் கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒர்க்கிங் விமன்ஸுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு 3 சைஸ் பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்குங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள்லாம் கூட சேர்த்துக்கணும். 4 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது நமக்கு வதங்கிடும். வெங்காயம் நல்லா மசிஞ்சு கிரேவியோட டெக்ஸ்சரும் நமக்கு நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயமும் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சு நல்லா கிரேவி டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த கறியோட பச்சை தன்மை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது கறியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. சீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா மசாலா பொருட்கள் போட்டதுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அடிக்கடி இடையில கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. காரம் கம்மியாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம மிளகுத்தூள் போட்டு சரி பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் அதை தேவைக்கேற்ப கூட குறைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா சேர்த்துக்குங்க. மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. கறி நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்திற்கேற்ப செக் பண்ணி பார்த்துட்டு மிளகுத்தூள் கூட குறைச்சி உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். காலையிலேயே செஞ்சுட்டோம் அப்படின்னா காலையில் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், மதியம் சாதத்துக்கு வச்சுக்கலாம், நைட்டு இதுக்கு சப்பாத்தி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் விமனுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.